நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார். என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம அலச போற செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டி. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ யார் அவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாதனைகளின் நாயகன் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ அவர பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா ஜோதிட ரீதியான தகவல்கள நம்ம பார்க்க போறோம். விபாரிஸ் வணக்கம். நிகழ்ச்சிக்கு போலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24, 1973. மதியானம் ஓகே. 1 மணிக்கு பிறந்திருக்காரு. மும்பைல பிறந்திருக்காரு. லக்னம் வந்து ம். பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வருது. ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது. தேய்பிறை ம். சப்தமி திதியில பிறந்திருக்காரு. சித்த ம். யோகம் விஷ்டி கரணம். ஓகே பிறந்தது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ ஹோரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்தது வந்து சுக்கிர பிறந்திருக்காரு. ஸ்டார்டிங் எடுத்து பார்க்கும்போது சுக்கிர பிறந்திருக்காரு. ஆமா. சுக்கிர வந்து பூராட நட்சத்திரம். ரொம்ப ம். கம்மியான டைம். ஏன்னா பூரண நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது சுக்கிரதசை எண்டிங் டைம். ஸோ ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல எண்ட் ஆயிருதுன்னு வச்சுங்களேன். 3 வருஷம் தான் சுக்கிரதசை இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடந்திருக்கும், 9 வயசு வரைக்கும். அதுக்கு அடுத்து சந்திர தசை ம். 9 + 19 வயசு வரைக்குமா? ஆமா. 19 வயசு வரைக்கும். அப்புறம் செவ்வாய் தசை 19 19 டூ 26. 7 வருஷம். செவ்வாய் தசை 7 வருஷம். அதுக்கப்புறம் 19ல இருந்து 26. ஆமா. ஓகே. ஸோ இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஆமா. ஓகே. லவ் ம். மேரேஜ்க்கான காம்பினேஷன் என்ன? 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்ல இருந்தா லவ் மேரேஜ். 5ஆம் வீடு சம்மந்தப்படணும். 7ஆம் வீடு சம்மந்தப்படணும். 5, 7 ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்படணும். 5ஆம் வீடும் 7ஆம் வீடும் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்படணும். நான் பேசிக்கலா நம்ம சரி. சொல்லிருவோம் லவ் மேரேஜ்க்கான காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு. சரி. ஏன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது கிளைண்ட் நம்மளோட பீப்புளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதாவது என்ன லவ் மேரேஜ்னா என்ன காம்பினேஷன் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நிச்சயமா, நிச்சயமா. ஓ 5ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா காதலை குறிக்கக்கூடியது. 7ஆம் வீடு திருமணத்தை குறிக்கக்கூடியது. சோ ஓகே. 5ஆம் வீட்டு அதிபதி 7ல இருக்கிறது. 7ஆம் வீட்டு ம். அதிபதி 5ல் இருக்கிறது. 7ஆம் வீட்டு ம். அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 2 சேர்ந்து இருக்கிறது. ம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணத்துக்கு அமைப்பு உண்டு. ஓகே. இப்ப 5ஆம் வீட்டு அதிபதி 7ல உட்கார்ந்து 7ஆம் வீட்டு அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன் கொடுக்கும். இப்ப 5ஆம் வீட்டு அதிபதி 7ல உட்கார்ந்துருக்கு, 7ஆம் வீட்டு அதிபதி வீக்கா இருக்குன்னா அது காதல் திருமணத்துல தடைகள் ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இப்ப இந்த சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்துல பார்க்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம வந்து இவர் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிச்சயமா. ஆமா. சோ 5ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். கடக லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்க உட்கார்ந்திருக்கு? 7ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கு. உச்சமாயி உட்கார்ந்திருக்கு. சோ ம். உச்சமாயி உட்கார்ந்திருக்கு அப்படிங்கும்போது 5ஆம் வீட்டு அதிபதி 7ல உட்கார்ந்திருக்கு. 7ஆம் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ் 7ஆம் வீட்டு கரெக்ட். அதிபதி யாரு? சனி. அவர் எங்க போயிட்டாரு? ம். 11ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார். அதுதான் அகைன் 7ஆம் வீடு லாபஸ்தானத்துல. 7ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். ஆமா. அப்படிங்கும்போது மனைவி வந்து நல்ல ஹை ஸ்டேட்டஸ் உள்ள மனைவி அப்படிங்கிற மாதிரி வந்துருது. 7ஆம் வீட்டு 11ல கரெக்ட். கெயின்ஸ் வந்துருது. ஸ்ட்ராங்கான மனைவினால மனைவினால நல்ல கெயின். கெயின் அந்த மாதிரி அமைப்பு வந்துருது. சோ இந்த அமைப்புல வந்துருச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துல காதல் திருமணத்துக்கான காம்பினேஷன் கிளியர் கட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். ஓகே. சோ பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு செவ்வாய் ம். சாரி செவ்வாய் செவ்வாய் குரு செவ்வாய் குரு 7ல உட்கார்ந்திருக்கு. 7ஆம் வீட்டுல ம். யாரு? செவ்வாய் தான் இங்க இந்த ஜாதகத்துல ஹையஸ்ட் டிகிரி. ஆத்மகாரகன் செவ்வாய் தான். நான் கரெக்ட். சோ செவ்வாய் குருக்கு ஜாதகம் நம்ம ரீசெண்டா அப்லோட் பண்ண வீடியோ பாத்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். பொறுத்தவரைக்கும். அவரோட ஜாதகத்துல வந்து ஆமா. பாத்தீங்கன்னா சூரியனும் சாரி இந்த செவ்வாயும் குருவும் ம். 7ல இருக்கும். 7ஆம் வீட்டுல இருக்கும். ஆமா. ஆமா. செவ்வாயும் குருவும் 7ஆம் வீட்டுல இருக்கும். அவர் ஜாதகத்திலே அதே மாதிரி தான். சோ எங்கேயும் பாத்தீங்கன்னா ம். செவ்வாயும் குருவும் 7ஆம் வீட்டுல தான் இருக்கு. ம். செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா காம்படிஷனுக்கு வந்து ஐ மீன் ஆப்போசிட் 7ஆம் வீடு பிசினஸ் காம்படிஷன் இந்த மாதிரி, அதாவது நமக்கு ஏத்தாப்புல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி. அல்ல ஓகே. 1ஆம் வீடு நம்ம ஜாதகர் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது நமக்கு ஏத்தாப்புல இருக்கவங்க ஓகே. எல்லாமே 7ஆம் வீடு. 7ஆம் ம். வீடுங்கிறது மற்றவங்களை குறிக்கக்கூடியது. அது மனைவி குறிக்கிறது, பிசினஸ் பார்ட்னர் குறிக்கிறது, அது மாதிரி மற்றவங்களை குறிக்கக்கூடியது. சோ ரைட். அப்படிங்கும்போது இங்க வந்து 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், கிரிக்கெட்டர் செவ்வாய் அப்படிங்கும்போது ஆத்மகாரகன் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா செவ்வாய் ஆத்மகாரகன் வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். சோ ஆமா. இவர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். செவ்வாய் வந்து உச்சத்துல ம். இருக்கு. அவரோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்திருக்கு. சோ இதெல்லாம் ரொம்ப ஆமா. ஸ்ட்ராங்கான அமைப்புன்னு வச்சுங்களேன். சோ அப்படிங்கும்போது கரெக்ட். செவ்வாய் வந்து என்ன சொல்றது? நம்ம இப்ப செவ்வாய் வந்து
எப்படி சொல்றது, இப்ப பாப்லோ எஸ்காபர் ஜாதத்துல செவ்வாய் ஆத்மகாரகன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. கரெக்டா? அப்படிதான். ஆமா, கரெக்ட். சோ அதே மாதிரி செவ்வாய் ஆத்மகாரகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணும். டூ ஆர் டைங்கிற மாதிரி பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணும். ரிஸ்க் கரெக்ட். எடுக்கும், பயங்கரமா ரிஸ்க் எடுக்கும். சோ ம். பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து குரு செவ்வாயோட உட்கார்ந்திருக்கும் போது இவர் வந்து போற பாத்து வந்து சரியான பாத்து கொண்டு போயிருச்சு. கரெக்ட். 10ஆம் வீட்டுல ஏன்னா லக்னமும் பாத்தீங்கன்னா லக்னம் வந்து 17 டிகிரியில் இருக்கு, குரு வந்து 16 டிகிரியில் இருக்கு. சோ லக்னத்தை வந்து வெரி குரு நியர். பார்வையில ஹெவி குரு பாக்குறாரு. குருவோட பார்வை ஆமா வந்து உச்சமாயிருது ஆக்சுவலா. இந்த ஆமா ஆமா. நீச்சபங்க ராஜயோகத்துல தான் இருக்காரு குரு ஆக்சுவலா. ஆமா 7ஆம் செவ்வாயும் பார்வை. குருவும் செவ்வாய் வந்து உச்சம், குரு வந்து நீச்சம் அப்படிங்கும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஆயிருது 7ஆம் வீட்டுல. ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவருக்கு வந்து அதாவது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டதிபதி சூரியன் வந்து எங்க போயிருக்காரு, 10ல உட்கார்ந்திருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நார்மலான ஃபேமிலியில தான் பிறந்திருக்காரு. பட் இவரோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் வந்து எலிவேட் ஆயிருச்சு. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. யாருனால? இவர்னால கண்டிப்பா. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் சூப்பர். இவர்னால இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு, உச்சத்துல போய் உட்கார்ந்திருக்காரு, திக்பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதியோட இணைஞ்சு உட்கார்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டதிபதியோட உட்கார்ந்திருக்காரு. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாவது அப்படிங்கனாவே ஒரு பிரின்சிபல் என்னன்னா, 2ஆம் வீட்டதிபதி உச்சமாச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது இங்க அப்பா பண்ணதை விட தாத்தா பண்ணதை விட இவங்க வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இன்னும் மேல கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அருமை. அவங்க தலைமுறையில இவங்க வந்து ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்க, மேல கொண்டு அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் மேல கொண்டு வர்றதுல ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அதாங்க 2ஆம் வீட்டு இங்க வந்து சூரியன் வந்து உச்சமாய் ஸ்ட்ராங்கா கொண்டிருக்கு. திக்பலம் பெற்ற சூரியன் 10ஆம் வீட்டுல சூரியன் வந்து திக்பலம் பெறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்பினேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டு நீங்க சொன்ன மாதிரி கரியர் பயங்கர சக்சஸ்ஃபுல்லான கரியர். ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கும்போது 10ஆம் வீட்டு அதிபதி நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா யாரு? செவ்வாய் தான். 5ஆம் வீட்டு அதிபதி பேரு புகழக்கூடிய அதிபதி, புகழக்கூடியத சூரியனும் சொல்லலாம். சோ இதுவும் ஸ்ட்ராங்கா தான் உட்கார்ந்திருக்கு. சோ 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமாய் உட்கார்ந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கிறது கரியர்ல நல்ல சக்சஸ் கொடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா இவருக்கு பீக் டைம் பீரியட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் சின்ன வயசுலயே கிரிக்கெட் குள்ள வந்துட்டாரு. 16 17 வயசுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. 16 17 வயசுக்குள்ளே நுழைஞ்சாரு. அப்படிங்கும்போது எப்ப நுழைஞ்சிருக்காரு? சந்தரசில நுழைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள வந்துட்டாரு. 19 வயசு வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்னன்னா சந்தரஸ் இருந்துச்சு 19 வயசு வரைக்கும். கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. கரெக்ட். எஸ், 19 வயசு வரைக்கும் சந்தரஸ் இருந்துச்சு. சோ 19 வயசு வரைக்கும் சந்தரஸ், 19 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் செவ்வாய். அதுலதான் ரொம்ப பீக்கிங் திசை 10ஆம் வீட்டு அதிபதியோட திசை, அதுவும் 10ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல போய் உட்கார்ந்துருக்குது. 10ஆம் வீட்டுல உச்ச கிரகம் உட்கார்ந்துருக்கு. அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கு. அடுத்து பாருங்க 10ஆம் வீட்லயும் உச்ச கிரகம் உட்கார்ந்துருக்கு. ரெண்டு உச்ச கிரகம் ஒரே டைம்ல ஆக்டிவேட்ல இருக்கு. செவ்வாய் திசையில 2 உச்ச கிரகம் ஒரே டைம்ல ஆக்டிவேஷன்ல இருக்கு. ஏன்னா செவ்வாய் வீட்டுல உச்ச கிரகம் உட்கார்ந்திருக்காரு. ஆமா, அது 10ஆம் வீட்டு அதிபதியா இருக்குது 10ஆம் வீட்டுல. அப்படிங்கும்போது பாருங்க சூரியன் பேரு புகழ கூடக்கூடியது, அதுவும் ஸ்ட்ராங்கா 10ஆம் வீட்டுல கூடக்கூடியது. சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஐ திங்க் கோல்டன் இயர்ஸ் வந்து இந்த பீரியட் செவ்வாய் திசை தான். நிச்சயமா பல செஞ்சுரிஸ் நிறைய போட்டு. சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சு ஒரு இந்திய நாயகனா ஜொலிக்க ஆரம்பிச்ச உச்சபட்ச நேரம் அது. 1992லயே செவ்வாய் ஆரம்பிச்சிருச்சு. 99 ஜூன் வரைக்கும் அவன் வந்துச்சுங்களே. சோ ஒரு 7 இயர்ஸ் இந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கான பீரியட். எஸ், 92ல ஒரு வேர்ல்டு கப் நடக்குது. அதுல வந்து ரொம்ப சிறமையா ஒரு செயல்பட்டு செஞ்சுரிஸ் எல்லாம் அடிச்சு இந்தியர்களுடைய மனதை கொள்ளையடிச்சார். சோ அதுல இருந்து அவர் வந்து நல்லா அவரு இந்தியா சம்டைம் ஜெயிக்கலைனாலும் இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் கெரியர்ல. ரொம்ப சாதனைக்கு மேல சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் சச்சினை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அதான் சொல்றேன், காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சச்சினை. கரெக்டா சொன்னீங்க. எக்ஸலன்ட் வேர்ட். ஏன்னா பாருங்க, அதான் ஆத்மகாரகன் யாரோட இருக்காரு? குருவோட இருக்காரு இல்லையா? குரு லக்னத்தை பாக்குறாரு இல்லையா? குருனா யாரு? கடவுள் இல்லையா? காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. ஸ்போர்ட்ஸ்மேனோட இருக்கிறதுனால, குரு செவ்வாயோட இருக்கிறதுனால அது கரெக்டா அந்த பேர் வந்துருச்சு. அது தனுசு ராசி. ஆக்சுவலா தனுசு ராசினாவே கடவுளோட ராசி ஆக்சுவலா. சோ ஐ மீன் 6ஆம் வீட்டு தனுசு ராசி செவ்வாய் ராகுக்கு வந்து 6ஆம் வீட்டு அதிபதி யாரு கூட இருக்கு? 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாய் யாரோட உச்ச செவ்வாயோட உட்கார்ந்துருக்கு.
அப்படிங்கும்போது எதிரிகள் எல்லாம் வீழ்த்தக்கூடிய பவர் வந்து இந்த குருவுக்கு வந்து வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் செவ்வாயோட சக்தியை பெற்று. 6ஆம் வீட்டுல ராகு வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன் ஹலோ ஹலோ சொல்லுங்க. ம். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு குரு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ம். ஸ்ட்ராங்கான அமைப்புன்னு சொல்ல வரேன். ஏதாவது எதிரிகளை ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு காம்படிஷன் இதெல்லாமே இப்போ உங்களுக்கு ஜெயிச்சு வரக்கூடிய காம்பினேஷன் ஸ்ட்ராங்கா கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் வீட்டுல அகைன் ராகுக்கு வந்திருக்குது. இதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல். 6ஆம் வீட்டுல ராகு பெஸ்ட். ஆக்சுவலி எதுக்கு பெஸ்ட் உங்களுக்கு இந்த என்ன சொல்றது இந்த நோய் எதிரி கடன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் 6ஆம் வீட்டு குறிக்கக்கூடியது. அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு 6ஆம் வீட்டுல ராகுக்கு வந்திருக்கிறது ரொம்ப எப்பயுமே நல்ல காம்பினேஷன் சொல்லுவோம். ஸோ 6ல ராகு இருக்கலாம். அது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான காம்பினேஷன். பட் லக்னாதிபதி 6ல உட்கார்ந்திருக்கிறது கரெக்ட். ராகுவோட உட்கார்ந்திருக்கிறது ஒரு வகையில் நெகட்டிவ் தான். என்ன வகையில் நெகட்டிவ்? ஹெல்த் வகையில ம். பாதிக்கப்படும். ம். லக்னாதிபதி 6ல உட்கார்ந்திருக்கிறது சந்திரன் கரெக்ட். வந்து 6ல வந்து உட்கார்ந்து ராகுவோட உட்கார்ந்திருக்கிறது ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய ம். ட்ரபிள்னு வச்சுங்களேன். கரெக்ட், கரெக்ட், ஓகே. கரெக்ட். ஸோ நிறைய ஹாம்ஸ்ட்ரிங் என்னங்கண்ணா? ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அந்த நீ நீ இன்ஜுரிலாம் நிறைய வந்தது ம் 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 ம். அந்த அந்த காலத்துல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ம். ஓகே. வேற இதுல என்ன இவரோட ஜாதகத்துல என்ன பார்க்கலாம்? ஓகே. இவர் வந்து ஒரு அதாவது ஒர்க் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இவருக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததோடு இல்லாம இவருக்கு அரசு துறை, அரசு பணியும் இவருக்கு வழங்கியிருக்காங்க. ம் ஸோ ம் சூரியன் ம் 10ஆம் வீட்டுல உச்சம், ம். சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆவாங்க. ஸோ அது வந்து இவருக்கு நடந்திருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் என்ன சொல்ல ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசு பதவி கொடுப்பாங்க. ஓகே இவர் வந்து ஓகே பாத்தீங்கன்னா மிலிட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அரசு பதவி வாங்கியிருக்காரு, கௌரவ ஓகே பதவி வாங்கியிருக்காரு. ஓகே அப்புறம் எம்பியா அவர் வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு. ஓகே. இதெல்லாம் நம்ம கூடுதலா நம்ம சொல்லலாம். சூரியனுடைய கண்டிப்பா டாமினேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா 10ஆம் வீடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் 10ஆம் வீட்டுல ஒரு கிரகம் உச்சமா இருக்குது. சோ இது ரெண்டு வகையில் நீங்க ஆமா, பாத்தீங்கன்னா 11ஆம் பயங்கர வீட்டுல பவர்ஃபுல். அகைன் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க இவங்க சொன்ன மனைவி மாதிரி டாக்டர். கவர்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் வர்றதை பார்க்கும்போது நம்ம தசாம்சம் வந்து கரியரை ம். குறிக்கக்கூடியது இல்லையா? தசாம்சத்துக்கு போவோம். சோ ஆமா. தசாம்சத்துல பாருங்க சிம்ம கண்டிப்பா. லக்கணம். சோ எஸ். தசாம்சத்துல சிம்ம லக்கணம், லக்கணத்துல சந்திரன் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கு. 10ல ஆமா, செவ்வாய் ராகுக்கு வந்திருக்குது. சோ பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தசை ஆமா சார். நடக்கும்போது தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி பீக் கரியரோட பீக். கண்டிப்பா. செவ்வாய் செவ்வாய் தசை 19 வயசுல ஆரம்பிச்சு 26 வயசு வரைக்கும் நடந்திருக்கு. சோ தசாம்சத்துல 10ஆம் வீட்டு கரெக்ட். திசையும் கரியர்ல ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடியது. ம். கண்டிப்பா. அதாவது சிம்ம உலகத்திலேயே சிம்ம லக்னம் கிரிக்கெட்ல நீங்க சொன்ன எதுக்காக எடுத்தனா அந்த சிம்ம லக்னமா இருக்கிறதும் பாத்தீங்கன்னா தசாம்சத்துல சிம்ம லக்னம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுக்கு வர்றதுக்கு அந்த வாய்ப்பு வேலையில கொண்டு வர்றதுக்கு அமைப்பு உண்டு. கிடையாது. சொல்லுங்க. ஸோ அதையும் இவர் கிரிக்கெட்ல வந்து 100 ரன்களை 100 முறைக்கு மேல அடிச்சிருக்காரு. ஹண்ட்ரட்ஸ் முறை ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு கண்டிப்பா வேர்ல்டு ரெக்கார்டு. கண்டிப்பா கண்டிப்பா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி சாதனைகள். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இவரோட ஸோ கண்டிப்பா கோச். ம். சொல்லுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி 7ஆம் வீட்டுல போய் குரு இருக்கிறதுனால இவரை ஒருத்தர் கைட் பண்ணி கொண்டுட்டு போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ லாஸ்ட் வீடியோல. ஏன்னா 7ஆம் வீட்டுல குரு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா லக்னாதிபதி ஆமா, லக்னத்துல குரு 7ல குரு இருக்கீங்க. அவங்களோட வயசுக்கு அதிகமானவங்களோட பழக்கத்தில் இருப்பாங்க. மெச்சூரான பர்சன் கூட பழகுவாங்க. அப்படிங்கிற கரெக்ட். சொன்னா அவங்க எப்பவுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. செல்ஃப் growth முக்கியத்துவம் எடுப்பாங்க. லக்னத்துல குரு 7ஆம் வீட்டுல குரு இருக்கிறவங்க செல்ஃப் growth பத்தி ரொம்ப அதிகமா அதுக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட். கண்டிப்பா. ஆஹ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்க 7ஆம் வீட்டுல உங்களுக்கு குரு இருந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா இவங்களோட ஏஜ்ல அதிகமான ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சிருக்காரு. அவங்க மனைவிக்கு வந்து இவரோட வயது 5 வயது பெரியவங்க. ஸோ திருமணம் செஞ்சிருக்காரு. அதையும் நம்ம இதில் இண்டிகேட் பண்ணலாம். சனியோட வீடு அதுவும் ஓல்டேஜ், அதை வந்து நம்ம குறிப்பிடலாம். ஸோ உம் உம் நிறைய உம் விஷயங்கள் ஒரு கெரியர்ல வித்தியாசமா நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. உம் ஸோ நிறைய பாரத ரத்னா எண்ணற்ற விருதுகள் வாங்கியிருக்காரு. உம் நல்ல ஒரு ஒரு ரியலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அவருடைய ஜாதகத்தை நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ரியலைஸ் கிரிக்கெட் பண்ணியிருக்கோம். கிரிக்கெட் வந்து ஓகே. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே. ம் ம். கிரிக்கெட் வந்து இவர் சின்ன வயசுல இருந்தே போயிருக்காரு. சோ யாரு வந்து பாத்தீங்கன்னா இவர் எஸ். கிரிக்கெட்டுக்கு வந்து கூட்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா இவரோட அண்ணன் தான். ஐ மீன் இவரோட அண்ணன் தான் வந்து கிரிக்கெட் கோச்சிங்கோட கிரிக்கெட் கோச் இவரோட கிரிக்கெட் கோச்சோட கொண்டு போய் ஜாயின் பண்ணது. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ம். அண்ணன் தான் கரியர்ல ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இவரோட வேலை ஐ மீன்
தொழில் வேலையில ரோல் பண்ணியிருக்காரு. 11ஆம் வீட்டதிபதி 10ல 11ஆம் உட்காந்துருக்குது. கரெக்ட். 11ஆம் வீட்டதிபதி எஸ், சுக்கிரன் 10ல உட்காந்துருக்கு கரெக்டா. பாருங்க. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோச், இவரோட ஓகே. கோச் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கோச்சா இருந்திருப்பாரு. 9ஆம் வீட்டதிபதி சாரி 9ஆம் வீட்டதிபதி குரு யாரோட இருக்கு, செவ்வாயோட உட்காந்துருக்கு. ஐ மீன் 9ஆம் வீட்டதிபதி சனி வீட்டுல உட்காந்துருக்கு. அதாவது குரு வந்து சனி வீட்டுல உட்காந்துருக்கு. அப்படிங்கிற ஒரு டஃப்பான கோச், ரொம்ப டிசிப்ளினான கோச். ஐ மீன் ஆமா, ரொம்ப தட்ஸ் கரெக்ட். மிலிட்டரி லைக் டிசிப்ளின் சொல்லலாம். சோ ஆமா. அந்த மாதிரி கோச் அமைச்சு அவர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. சோ அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஆமா. இருக்கிற யோகங்கள் வேலை செஞ்சிருக்கு, எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. சோ ம். இவரோட சக்சஸ ஜாதகம் தெளிவா காமிக்குது. ஆமா, ஹார்ட் ஒர்க், ஒழுக்கம், டிசிப்ளின் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சாரு இவரு. அதுக்கான கிரெடிட் வந்து சாதனையாளரா இவர் வந்து சரித்திரத்துல இடம் பெற்றிருக்காரு. கண்டிப்பா, ஏன்னா செவ்வாய் வந்து ஆக்ஷன் So, ஆக்ஷன் கண்டிப்பா பிளானட். ம் செவ்வாய் வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடியது, ஒரு செயலை குறிக்கக்கூடியது. கரெக்ட். செவ்வாய் ஆத்மகாரகன் உச்சமா இருக்கும்போது உங்களுக்கு ஆத்மகாரகன் ஸ்பெஷல் பொசிஷன், அதாவது உச்சங்கிறது ஸ்பெஷல். ஆக்சுவல் அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அவங்க வந்து லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்காக பிறந்திருப்பாங்க. கரெக்ட். சோ இங்க வந்து அதான் ஸோ கண்டிப்பா. அதுவும் இல்லாம சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டோட திசை தான் ஸ்டார்டிங்ல இருந்தே. சுக்கிர திசை, சூரிய திசை இதெல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர திசைகள்லாம் 10ஆம் வீட்டோட லிங்க் ஆயிருச்சு. ஆமா. அப்படிங்கும்போது கரியர்ல அவ்வளவு ஈஸியா இயர்லி சக்சஸ், அதுவும் உச்சத்துல இருக்கறனால எல்லாமே உங்களுக்கு 2 கிரகங்கள் ம் 10ஆம் வீட்டுல உச்சம் தோட சம்பந்தப்படுறது இதெல்லாமே ஸ்பெஷலான ஒரு ஆமா, ஜாதகமா இருக்கப்படுது. அதான். So, அதனால இவர் வந்து எண்ணற்ற புகழ், பெயர், தனம், லாபம் எல்லாத்தையுமே பெற்றிருக்காரு. விருதுகள் எல்லாமே பெற்றிருக்காரு. மனைவியும், திருமணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமாவே எல்லாமே கிடைச்சிருக்கு அவருக்கு. கண்டிப்பா தனயோகத்து ஸோ காம்பினேஷன் யோகங்கள் 2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதி ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம். ஆமா, நம்ம நேத்து அதான். பேசின பில்கேட்ஸ் அதுல பேசினதுதான். 2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதி இதே கடகலக்கணம் தான். பில்கேட்ஸ் ஜாதகம் கூட கரெக்டா? ஆமா, ஆமா. பில்கேட்ஸ் அதுவும் கடகலக்கணம் தான். 2ஆம் வீட்டதி செய்யும் ஆமா. சூரியனும் 11ஆம் வீட்டதி சுக்கிரனும் ஒரே வீட்டுல தான் உட்காந்துருக்கோம். அவருக்கு 4ஆம் வீட்டுல உட்காந்துருக்கோம், ஆமா, இவருக்கு 10ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்கோம். ஆமா. சோ அருமை. அதான். 275 லட்சம் ஏக்கர் வந்து பில்கேட்ஸ் இடம் வாங்கினாரு 4ஆம் வீட்டுல இருந்ததுனால. இவருக்கு வந்து கெரியர்ல உட்கார்ந்ததுனால கெரியர்ல ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா அபாரம், அபாரம். கண்டிப்பா கண்டிப்பா ம். நிறைய அவார்ட்ஸ் ரெகக்னிஷன் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பா. ஏன்னா 11ஆம் மீட்டு தான் அவார்டு. உங்களுக்கு 11ஆம் மீட்டு தான் அவார்டு ரெகக்னிஷன். இப்ப என்ன சொல்றது, 11ஆம் மீட்டு சேலரி இப்ப 11ஆம் மீட்டே 10ல வந்திருக்கு. 11ஆம் மீட்டே 10ல வந்துட்டுன்னா ம். சம்பள உயர்வு சொல்றோம், ப்ரொமோஷன் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம். 11ஆம் மீட்டே 10ல வந்துச்சுன்னா சம்பள உயர்வு மேட்ச்ல சொல்லலாம் நீங்க. ஆஹ் ம். என்ன சொல்றது, உங்களுக்கு அவார்டு, அது ஒரு அவார்டு கிடைக்கும்னா 11ஆம் மீன் வேலையில் நம்ம செய்யற வேலையில் அவார்டு கிடைக்கும்னால 11ஆம் மீட்டே 10ஓட சம்மந்தப்படணும். ரைட். அதுக்கும் அவார்டுக்கான காம்பினேஷன். ஏன்னா 11ஆம் மீட்டே அவார்டுக்கான காம்பினேஷன். ஆமா. அவார்டுக்கான இது வந்து காம்பினேஷன் இவருக்கு இந்த யோகம் கரெக்ட். 11ஆம் ம். மீட்டே யாரோட இருக்கு, சூரியனோட இருக்கு இல்லையா? அதனால ஆமா, கவர்மெண்டோட உச்ச அவார்டு சூரியனோட இவருக்கு இருக்கு. நல்லாவே கிடைச்சிருக்கு. எஸ், கரெக்ட். சூரியனா அரசாங்கம் கரெக்டா இருக்கு. ம், ம், ம். எக்ஸலன்ட். எல்லா கண்டிப்பா. விஷயங்களும் நம்ம கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணுமா அதுவும்? சோ அதான் நீங்க லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்டது தான் நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு இதனால நம்ம இந்த ஜாதகம் எடுத்தோம். சோ டாபிக்ல வந்து கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லவ் பிரேக் பண்ற காம்பினேஷன் என்னன்னு சொல்லிடலாம். சரி. 5ஆம் வீட்டுல கேது, 5ஆம் வீட்டு கண்டிப்பா. அதிபதியோட கேது, 7ல கேது, ம். ம். 5ஆம் வீட்டு அதிபதி கேது ஒரு நட்சத்திரத்துல போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ம். பாத்தீங்கன்னா லவ் வந்து பிரேக் பண்றதுக்கான காம்பினேஷன் வச்சுங்களேன். அது நிறைய பேருக்கு 5ஆம் வீட்டு அதிபதி எக்ஸலன்ட். 7 இருக்கும். 7ல இருந்து கேதுவோட இருந்துச்சுன்னா சரி இருக்காது. கரெக்ட். என்ன சொல்ல, லவ் பண்ணி அது வந்து மேரேஜ்ல முடியறதுக்கான காம்பினேஷன் போயிருக்காது. ம். ம். சோ நம்ம பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜ்க்கான காம்பினேஷன் நம்ம பார்க்கும்போது 5ஆம் வீட்டு 5ஆம் ம். வீடு 7ஆம் வீடு அந்த உட்கார்றது இல்லையா, அந்த பொசிஷன்ல போய் உட்கார்றது இல்ல. இப்ப 5ஆம் வீட்டு 7ல போய் உட்கார்ந்துருக்குன்னா லவ் மேரேஜ்க்கான காம்பினேஷன் தான். அந்த 7ஆம் வீட்டு ஆமா. எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சோ இதை செக் பண்ணிட்டு ம். நவம்சத்தையும் செக் பண்ணோம்னா இது வந்து தெரிஞ்சுக்கணும். கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு 5-7 காம்பினேஷன் வந்து லவ் மேரேஜ் போகாம கூட இருக்கும். சோ ஏன்னா அந்த வீடோட ம். அதிபதி எல்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு, 5ஆம் வீட்டோட அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்ப 7ஆம் வீட்டு அதிபதி ஒரு வீட்டுல உட்கார்ந்துருக்குன்னா அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முக்கியம். ம். இப்ப எப்படின்னா 5ஆம் இத வீட்டு அதிபதி பொறுத்து 7ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் ம். வீட்டு அதிபதி சேர்ந்து 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு, ராகுவோட உட்கார்ந்துருக்குன்னு ம். வச்சுங்க. அது வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் ம். மேரேஜ்னு சொல்லலாம். எப்படி சொல்றது,
அம்மா அப்பாவோட அப்ரூவல் இல்லாம ம். கல்யாணம் நடக்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அது மாதிரி சொல்லலாம். ஓகே. பாத்தீங்கன்னா ம், இவரு வந்து ம், அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆக்சுவலி, அதாவது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ ம். 2 ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி தான் இவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. நிச்சயமா, நிச்சயமா. உண்மைதான். 2 ஃபேமிலியும் என்ன சொல்ற அக்செப்ட் பண்ணிட்டாங்க லவ். ஏன்னா பாத்தீங்கன்னா குரு இல்லையா, குரு வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துருவாரு. குரு சொசைட்டியோட அப்ரூவல் கண்டிப்பா. வேணும்னா, சொசைட்டியோட அப்ரூவல் வேணும்னா ம். குருவோட பிளெஸிங் வேணும். இப்போலாம் நம்ம என்ன கரெக்ட். நடக்குது, இப்ப திருமணத்துல லிவின் எல்லாம் இருக்கு இல்லையா, லிவின்ல ம். இருக்காங்க. சொசைட்டியோட லிவின்ல ஆமா. ரொம்ப வருஷமா கூட இருக்காங்க. அந்த ஜாதத்துல ம். எல்லாம் லிவின் இருக்கிற ஜாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குருவோட அப்ரூவல் இருக்காது. அது மேரேஜ் கன்வெர்ட் ஆகாம லிவின்லயே கரெக்ட். கண்டினியூ ஆகுது அப்படின்னா, அது வந்து குருவோட ம். பிளெஸிங்ஸ் அந்த ஜாதத்துல கம்மியா இருக்கும். அதாவது ஒண்ணு எல்ல சம்மந்தப்பட்டிருக்காது, 7ஆம் வீடு அதிகோட பெருசு சம்மந்தப்பட்டிருக்கு, நவம்ஸ்திலேயே குருவோட சம்மந்தப்பட்டிருக்காது, ஒண்ணாம் வீடு 7ஆம் ம். வீடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா குரு வந்து ஒரு வேலிடிட்டி கொடுப்பாரு. இந்த சொசைட்டில நீங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிற சொல்றது 7ஆம் வீட்டோட ம். சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி. சோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்படல அப்படின்னா உங்களுக்கு லிவின் இந்த காலகட்டத்துக்காக நான் சொல்றேன் இந்த விஷயம். ஏன்னா இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் லிவின்லாம் இருக்கு, மேரேஜ் இல்லாம லிவின்லாம் இருக்குது இப்ப. ம். சோ அதனால சொல்றேன். சோ இது ம். வந்து என்ன கரெக்ட். உங்களுக்கு என்ன சொல்றது, லவ் பண்ணி அரேஞ்ச் லவ் மேரேஜ் வித் லவ் மேரேஜ் வந்து ம். அரேஞ்ச் என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் அப்ரூவலோட நடக்கிறதுக்கான காம்பினேஷன் லவ் தான் கம் சச்சின் அரேஞ்ச். டெண்டுல்கர் இருக்கிறது. லவ் கம் அதுல அரேஞ்ச்மென்ட். இருக்கு. ம் லவ் கம் அரேஞ்ச் கரெக்ட். மேரேஜ் ஆக்சுவலி குருவோட சப்போர்ட் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லது. கரெக்ட். சூப்பர், சூப்பர். கரெக்ட்டா ஓகேங்களா? நம்ம அத நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ம். நம்ம மக்களுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் ஜாதகம் மூலியமா நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? தன யோகம், ஆத்மகாரகன் வந்து செவ்வாயா இருந்து, அது வலுவான இடத்துல இருந்து, செவ்வாயோட வீட்ல வலுவான கிரகங்கள் இருந்து, அது 10ஆம் வீடோட சம்பந்தப்பட்டிருந்தா, மிகப்பெரிய உச்சநிலைய தன்னுடைய கெரியர்ல பெற முடியுங்கிறத நம்ம விளக்கி சொல்லியிருக்கோம். செவ்வாய் ஃபிட்னஸ்க்கு அதிபதி, ஸ்போர்ட்ஸ்க்கு அதிபதி. அதுவே இங்க ஆத்மகாரகனா உச்சம் பெற்று இருக்கிறதும், செவ்வாயோட வீட்ல போய் தனஸ்தானாதிபதியான சூரியன் உச்சம் பெற்று, லாபஸ்தானாதிபதியோட இணைஞ்சு இருந்த இந்த யோகங்கள்லாம் சச்சினுக்கு வந்து இளம் வயதிலேயே கிடைச்சு, எர்லியர் ஏஜ்லயே பார்த்தீங்கன்னா, அவர் உச்சபட்ச புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றதெல்லாம் நம்ம விளக்கி சொன்னோம். அவருடைய திருமண வாழ்க்கையை பத்தி விளக்கி சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா விதமான அரசு, அரசாங்கம், ஸோ அரசியல் இது எல்லாத்துலயுமே அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திட்டார். எம்பியா, ராஜ்யசபா எம்பியா இருந்தது. கவர்மெண்ட் ராணுவம் மிலிட்டரியில அவருக்கு ஒரு கௌரவ பதவி கொடுத்ததா இருக்கட்டும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம விளக்கியிருக்கோம். அவருடைய எல்டர் பிரதர் மூலியமா அவர் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சதை நம்ம சொல்லியிருக்கோம். ஒய்ஃப் அவருடைய வயதுல பெரியவங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்லியிருக்கோம். லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, லவ் கம் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னா என்ன, லவ் எப்ப சக்சஸ் ஆகும், லவ் எப்ப சக்சஸ் ஆகாது, அது ரெண்டுத்தையுமே நம்ம விளக்கி சொல்லியிருக்கோம். எல்லா விதமான விஷயங்களும் சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்தில் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அவருக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைச்சதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இதே போல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் இன்னும் நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். ஓகே, நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.